ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆ கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி ஒரு கிட்ஸ் ஹேர் பேண்ட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே மினிமல் காஸ்ட் தான். மோஸ்ட்லி எல்லாமே ஒரு 5 to 10 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ இந்த லோ காஸ்ட்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு எலிகண்ட்டான ஒரு ஹேர் பேண்ட் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி ஒரு மெட்டல் பேஸில் ஒரு ஹேர் பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த கலரில் தான் இருக்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் அவைலபிள் இருக்கோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் வந்து ரொம்ப ஒரு தின்னாக இருக்கிறது மாதிரி எடுத்தால் இதை செய்ய முடியாது. கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி, இல்லை இதை விட பெருசாக இருக்க மாதிரி ஹேர் பேண்ட் இருந்தாலும் அதில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நம்ம இது வந்து கிட்ஸுக்குன்னு செய்கிறதுனால அது அவங்களுக்கு வந்து எதுவும் ஹார்ம் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கலாம், அந்த 2 எட்ஜையும். ஸோ நான் அதை கவர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சாட்டின் ரிப்பன் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 எண்டையும் நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹேர் பேண்ட் முழுசுமே வந்து இந்த சாட்டின் ரிப்பனால் நம்ம ரேப் பண்ணிக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒயிட் பேஸில் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஹேர் பேண்ட் வந்து அந்த ஒயிட் கலர்லேயே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஸோ இப்போ நீங்கள் ரெட் கலரில் பண்ணுறீங்கன்னா ரெட் கலர்லேயே ஹேர் பேண்டு, இல்லை ஒயிட்லனா ஒயிட்லேயே உங்கள்கிட்ட ஹேர் பேண்டு அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த ரேப் பண்ணுற ப்ராசஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து இந்த சாட்டின் ரிப்பன் வச்சு அந்த ஹேர் பேண்ட் வந்து ரேப் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்கே வந்து இதை ஒட்டுறதுக்கு நான் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். ஸோ இன்கேஸ் வந்து இப்போ க்ளூகன் இல்லைனா நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும் பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அது ட்ரை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துடணும். ஸோ நான் வந்து இப்போ அந்த எட்ஜஸ்லாம் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது அந்த பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ நூல் நூலாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அந்த எண்டில் வரும்போது ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு நான் வந்து இதுக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி லேஸ் கொடுக்குறேன். ஸோ லேஸும் வந்து ஒரு 1 மீட்டர் 5 ருபீஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த ஒயிட் கலர் லேஸை வந்து நான் வந்து இது ஹேர் பேண்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைட் பேஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போ நமக்கு டபுள் சைடும் டிசைன் வர மாதிரி இருக்க லேஸ்னால் நீங்கள் அது ஒன்று சிங்கிள் லேயர் அப்படியே ஒட்டிடலாம். பட் இதில் வந்து ஒரு சைடு தான் இந்த லேஸில் டிசைன் இருக்கிறதுனால நான் இன்னொன்று வந்து ஸோ அதர் சைடும் கவர் ஆகிறதுக்கு நான் இன்னொரு லேயர் வந்து இதே அளவு கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த லேஸ் ஒட்டும் போது ஒரு 2 சைடும் ஒரு 5 சென்டிமீட்டர் அந்த எட்ஜில் வந்து கேப் விட்டுட்டு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம டிசைன் ஒட்டினோம்னா அவ்வளோவா அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஹேருக்கு கவர் ஆகிற அளவுக்கு 2 சைடும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் லேஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபோல்டு பண்ணி தான் ஒட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் அந்த எட்ஜஸில் இருக்க இதெல்லாம் வந்து அந்த பிசுறும்பாங்கள்ல அதெல்லாம் வந்து வெளியே வராமல் இருக்கும். ஸோ 2 சைடும் நான் இப்போ கவர் ஆகிற மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து இந்த லேஸ் டிசைனுன்னு ஒட்டும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே அந்த ஃபோம் ஃப்ளவர்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒரு இருக்கலே ஸ்மால் டை கட் வச்சு ஃபோம் ஃப்ளவர்ஸ் வந்து நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன் பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டில். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் பேண்ட் மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டை கட் இல்லைன்னா மேனுவலாக கையிலேயே வந்து ஒரு 8 ஃப்ளவர்ஸ் கிட்ட நான் இந்த ஹேர் பேண்டு கொட்டியிருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி இது மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு எல்லா ஃப்ளவர்ஸையும் ஒட்டிக்கோங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் அன் ஐடியா தான். நம்ம வந்து இதில் ஃபோம் ஃப்ளவர்ஸ்ன்னு கிடையாது, பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா அந்த ஃப்ளவர் பட்டன்ஸு அந்த மாதிரி ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளிப் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி என்னது இருக்கோ அதை வந்து நீங்கள் உங்கள் இமேஜினேஷனுக்கு நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஒரு பேபி பிங்க் கலரில் ஃப்ளவர் ஒட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் ஒரு ஹேர் பீடு பேர்ல் கலரில் நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் நான் ஒட்டிட்டேன்னா இது இந்த ஹேர் பேண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ எல்லா பீடும் ஒட்டிட்டேன். ஸோ நம்மளோட ஹேர் பேண்ட் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் பேண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.